வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுராதபுரம் பெண் வைத்தியர் விவகாரம் சந்தேக நபரின் வாக்குமூலத்தை ஆராய உத்தரவு. சபாநாயகர் எம்பிக்களுக்கு விடுத்த முக்கிய அறிவிப்பு. இலங்கை அரச ஊடகத்தின் பணியாளர்கள் அலுவலகத்திலிருந்து வெளியேற்றம். சர்வதேச தேயிலை தினத்தை முன்னிட்டு நுவரெலியாவில் உரிமை கோரி கவனஈர்ப்பு போராட்டம். உலக வங்கி குழுவினர் ஜாழ் அரசாங்க அதிபருடன் கலந்துரையாடல். இன்டர்போல் பிடியாணை போதைப் பொருள் கடத்தல்காரர்களிடமிருந்து மனு தாக்கல். எனக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கும் துண்டு பிரசுரங்கள் விநியோகம். மட்டக்களப்பில் உருவாகும் லிபிய கடாபி குழுமம் ஞானசாரதீரர் பகீர். விஜிதகீரத்தை சந்தித்த வத்திகான் அப்போஸ்தலிக்க தூதுவர். நுவரெலியாவில் நிலங்களை கையகப்படுத்திய 700 அரசியல்வாதிகள். சர்வதேச ராஜதந்திரிகளை இலக்கு வைத்த இஸ்ரேலிய ராணுவம். தொடர்பான விரிவான செய்திகள். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பெண் வைத்தியரை தகாத செயற்பாட்டுக்கு உட்படுத்திய சந்தேக நபர் நீதிமன்றத்திற்கு தனது வாக்குமூலங்களை வழங்கியுள்ளார். சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தான் வைத்தியரை தகாத செயற்பாட்டுக்கு உட்படுத்தவில்லை என்றும் அவரது சம்மதத்துடன் தான் அனைத்தும் இடம்பெற்றதாகவும் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளார். இதை குறித்த பெண்ணுக்கு எதிராக அத்துமீறல் என்று அழைப்பதில் தனக்கு முற்றிலும் உடன்பாடு இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். வாசலிலிருந்து வைத்திய தங்கும் விடுதி வரை கண்காணிப்பு கருவிகள் இருந்தால் அவற்றை சரிபார்த்து அந்த நேரத்தில் அவரின் செயற்பாடுகள் குறித்து நடவடிக்கை எடுக்க முடியும் என்று கூறியுள்ளார். பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் வைத்தியர் தன்னை ஒரு குற்றத்தில் சிக்க வைத்தது ஆச்சரியமாக இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளிக்க அனுமதி வழங்கப்பட்ட போதே சந்தேக நபர் இவ்வாறு கூறியுள்ளார். அதன்படி இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தி நீதிமன்றத்தில் அறிக்கை அளிக்குமாறு காவல்துறையினருக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். நாடாளுமன்றில் கேள்வி நேரத்தின் போது நிலையற் கட்டளைகளை கடைபிடிக்குமாறு சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அத்தோடு நிலையல் கட்டளை 27 தவறாக பயன்படுத்துவது குறித்து உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவருக்கும் பிற கட்சித் தலைவர்களுக்கும் சமீபத்தில் எழுப்பிய கேள்விகளை வாய்மொழி கேள்விகளாகவோ அல்லது ஒத்திவைப்பு விவாதத்தின் போது இன்னும் பொருத்தமானதாக முன்வைக்கலாம் என்றும் சபாநாயகர் சுட்டிக்காட்டியுள்ளார். பல கட்சித் தலைவர்கள் தொடர்பிலான கேள்விகளை எழுப்புவதன் மூலம் நிலையல் கட்டளைகளை மீறியுள்ளனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு நிலையல் கட்டளை 27(2) கீழ் எழுதப்படும் அனைத்து கேள்விகளுக்கும் நாடாளுமன்ற நடைமுறைக்கு கண்டிப்பாக இணங்க வேண்டும் என்றும் சபாநாயகர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் பணியாளர் நாயகம் மனோஜ் நடேசன் அமரசிங்க மற்றும் துணை பணிப்பாளர் நாயகம் தனுஜா அரியரத்ன ஆகியோர் ஊழியர்களால் தாக்கப்பட்ட பின்னர் அலுவலக வளாகத்திலிருந்து வெளியேறியுள்ளனர். தொலைக்காட்சி நிலையத்தின் உள் வட்டார தகவல்களின்படி இந்த சம்பவம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நிறுவனத்தின் ஊழியர்களுடன் கொண்டிருந்த பல மோதல்களின் விளைவாக நிகழ்ந்துள்ளது. SLRC ஊழியர்கள் ஆரியரத்னவுடன் பல விடயங்களில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அவற்றில் அவர் ஊழியர்களை அடிக்கடி அவமரியாதையாக நடத்துவது மற்றும் அவர்களை இழிவுபடுத்துவது ஆகியவை அடங்கும். முந்தைய தலைவர் ஷேனஸ் பண்டார திசாநாயக்கவின் காலத்தில் ஆரியரத்ன நியமிக்கப்பட்டார். தொலைக்காட்சி நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் தொடர்ந்து அவரை பாதுகாத்தல் ஊழியர்கள் மீது அவர் மீது கோபமடைந்தார். இந்த நிலைமை தொடர்பாக இயக்குநர் ஜெனரல் மனோஜ் நடேசனுடன் கலந்துரையாட ஊழியர்கள் கோரியதை அடுத்து வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதத்தை தொடர்ந்து ஊழியர்கள் ஒன்றுபட்ட நிலையில் இந்த நிர்வாக பிரிவின் பொறுப்பான பணிப்பாளர் நாயகத்தையும் அலுவலக வளாகத்தில் இருந்து இயக்குநர் ஜெனரலையும் வெளியேற்ற வழிவகுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச தேயிலை தினத்தை முன்னிட்டு நுவரெலியா பதுளை பிரதான வீதியில் நுவரெலியா மாநகர சபை மண்டபத்துக்கு முன் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. சர்வதேச தேயிலை தினத்தையொட்டி கண்டி சமூக அபிவிருத்தி நிறுவனமான ISD நிறுவனத்தின் ஏற்பாட்டில் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் மறுக்கப்பட்ட பல்வேறு உரிமைசார் விடயங்களை உள்ளடக்கி தமது கோரிக்கைகள் அடங்கிய வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்கள் எழுப்பியும் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது ஊடகங்களுக்கு சமூக அபிவிருத்தி நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மற்றும் உறுப்பினர்கள் கருத்து கூறுகையில் தேயிலை செடிகளை நம்பி தமது வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் தொழிலாளர்கள் இன்னும் கொத்தடிமைகளாகவும் அபிவிருத்தியை காணாதவர்களாகவும் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களுக்கு எப்போது விடிவு கிடைக்கும் என்றும் அந்த மக்களின் சம்பள பிரச்சனை தொடர்கிறது, காணி பிரச்சனை தொடர்கிறது, வீட்டு பிரச்சனை தொடர்பாக தொடர் கதையாக இருக்கிறது. அந்த மக்கள் வாழும் வீடுகளில் சிறிய அளவிலான புனரமைப்பு செய்வதற்கும் தோட்ட நிர்வாகத்தின் அனுமதி பெறப்பட வேண்டும். அவ்வாறு புனரமைக்கப்படும் வீடுகளை பெருந்தோட்ட மக்களின் சொந்த வீடுகளாக கருதவும் முடியாது. இதை தற்போது புதிதாக மாடி வீடு திட்டத்தினை நடைமுறைப்படுத்தி வருகின்றன. இது எங்களது மக்களுக்கு சாத்தியமற்ற ஒன்றாகவே கருதுகின்றோம். ஏனைய மக்களுக்கு கிடைக்கும் சலுகைகள் அனைத்துமே எங்களது மக்களுக்கும் பாரபட்சமின்றி கிடைக்க வேண்டும். இதற்காக நாங்கள் எந்த வழியிலும் போராட தயாராக உள்ளோம் என தெரிவித்துள்ளார். உலக வங்கி குழுவினர் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மர்தலிங்கம் பிரதீபரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர்.
இந்த கலந்துரையாடலை தொடர்ந்து அரசாங்க அதிபர் அவர்களின் கோரிக்கைக்கு அமைவாக பழைய கச்சேரியை குழுவினர் பார்வையிட்டுள்ளனர். குறித்த கலந்துரையாடலில் உலக வங்கி குழுவின் வதிவிட பிரதிநிதி விக்டர் அந்தோணி பிள்ளை, மாலைதீவு மற்றும் இலங்கைக்கான வதிவிட முகாமைத்துவ பிரிவின் சிரேஷ்ட செயற்பாட்டு அலுவலர் ஸ்ரீபன் மசிங், சர்வதேச நிதி கூட்டுத்தாபனத்தின் செயற்பாட்டு அலுவலர் திருமதி ரொக்ஷிகா குணரட்ன மற்றும் இணைந்த செயற்பாட்டு அலுவலர் முகமது ஹபீஸ் முசைனூன் ஆகியோர் பங்கு பெற்றிருந்தனர். நாட்டை விட்டு தப்பிச் சென்ற போதைப்பொருள் கடத்தல்காரரான குடி சலிந்து மல்சிட இன்டர்போல் மூலம் தனக்கு எதிராக சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டதை தடுக்க உத்தரவிடக் கோரி தனது மனு தாக்கல் செய்துள்ளார். தனது சட்டத்தரணிகளூடாக அவர் இந்த மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவை ஜூலை 3ஆம் தேதி பரிசீலனை கலைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் நீதியரசர் முகமது லாஃபர் தாகிர் மற்றும் நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தபோது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஓராவூர் மசூதியொன்றில் தனக்கு மரண அச்சுறுத்தல் விடுவிக்கும் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டதாக பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். சில வாரங்களுக்கு முன்பு கிழக்கு மாகாணத்தின் ஓராவூரில் ஜும்மா பிரச்சாரத்தில் பங்கு கொண்ட வழிபாட்டாளர்களிடையே ஏராளமான அச்சுறுத்தல் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டதாக ஞானசார தேரர் குற்றம் சாட்டினார். பலரை ஜரியா சட்டத்தின் கீழ் விசாரித்து கல்லறிந்து மரண தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்று துண்டு பிரசுரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறினார். இலங்கையில் இஸ்லாமிய தீவிரவாதம் பரவுவது தொடர்பாக சமீபத்திய வெளிப்பாடுகளுக்கு பதிலளிக்கும் விதமான இந்த அச்சுறுத்தலை விடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். மேலும் இது உலகளாவிய பயங்கரவாத வலையமைப்புடன் தொடர்பட்டதாக கூறினார். அச்சுறுத்தல்கள் குறித்து பாதுகாப்பு செயலாளருக்கு எழுத்துப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்ததாக தேரர் கூறினார். இந்த நிலைமை நாட்டுக்குள் தீவிர நடவடிக்கைகள் மற்றும் மத பதட்டங்கள் ஆபத்தான முறையில் அதிகரிப்பதற்கான சான்றாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் வத்திக்கான் அப்போஸ்தலிக்க தூதுவர் பேராயர் பிரையன் உடேங்பே தனது பதவிக்காலம் முடிவடைந்து புறப்படுவதற்கு முன்பு வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித கேரத்தை சந்தித்துள்ளார். அத்துடன் 2020ஆம் ஆண்டு முதல் இலங்கைக்கான வத்திக்கான் தூதுவராக பணியாற்றி வரும் தூதுவர் பேராயர் பிரையன், இலங்கையின் இருந்த காலமானது மறக்க முடியாத நிகழ்வுகளால் நிறைந்த காலம் என்றும் இலங்கை மிக அழகான நாடாக நீண்ட காலம் தனது நினைவில் இருக்கும் என்று அமைச்சர் விஜித கேரத்திடம் தெரிவித்தார். வத்திகானில் நடைபெற்ற புனித பாப்பரசர் பிரான்சிஸ் இறுதிச் சடங்குகளில் அமைச்சர் பங்கேற்றதுக்காக வத்திகானின் சார்பாக அமைச்சர் விஜித கேரத்துக்கு தூதுவர் தனது நன்றியை தெரிவித்தார். அத்துடன் இலங்கையிலிருந்து வெளியேறுவதற்கும் வத்திகான் தூதுவருக்கு நன்றி தெரிவித்த அமைச்சர், வத்திகான் எப்போதும் இலங்கைக்கு இணக்கமான முறையில் செயல்பட்டு வருவதாகவும் அதற்கான இலங்கை அரசாங்கம் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்தார். மேலும் எத்தியோப்பியாவுக்கான வத்திகான் தூதுவராக எதிர்காலத்தில் பொறுப்பேற்க உள்ளதாக பேராயர் பிரையன் அமைச்சர் தனது வாழ்த்துக்களையும் அவருக்கு தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் உள்ள நுவரவெவ வனப்பகுதிக்கு சொந்தமான நிலங்களை சுமார் 712 அரசியல்வாதிகள் கையகப்படுத்தியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அத்துடன் நீச்சல் குளங்களுடன் கூடிய வீடுகள் மற்றும் விருந்தகங்களை அவர்கள் கட்டியுள்ளனர் என்று பிரதி அமைச்சர் சுனில் ரணசிங்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் முன்னைய அரசாங்கத்தில் இருந்த சில அமைச்சர்களும் இந்த அரசியல் விளையாட்டில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹாசாவில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள ஜெனின் அகதிகள் முகாமுக்கு ஐரோப்பிய மற்றும் அரபு ராஜதந்திரிகள் உத்தியோகபூர்வ விஜயம் செய்தபோது இஸ்ரேலிய ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியமையானது பெரும் கண்டனத்தை பெற்றுள்ளது. முற்றுகையிடப்பட்ட முகாமில் மனிதாபிமான நிலைமையை காண இங்கிலாந்து, பிரான்ஸ், கனடா மற்றும் பிற நாடுகள் உட்பட 20க்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் அதிகாரப்பூர்வ பயணத்தில் ஈடுபட்டதாக பாலஸ்தீன ஆணையகத்தின் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதன்போது குறித்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் வேண்டுமென்று செய்யப்பட்ட மற்றும் சட்டவிரோதமான செயல் என்று பாலஸ்தீன தரப்புகள் தெரிவித்துள்ளன. இந்த சம்பவத்தில் இஸ்ரேலிய வீரர்கள் ராஜதந்திரிகள் வருகை தந்த பாதையை தடுத்து ஒரு வாயிலிருந்து பின்வாங்கும் போது தூதுக்குழுவை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இந்த குற்றவியல் தாக்குதலுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தை முழுமையாகவும் நேரடியாகவும் பொறுப்பேற்க அமைச்சகம் கோரி வருகிறது. மேலும் இதுபோன்ற செயல்களில் பொறுப்பேற்ற கூறலை புறக்கணிப்பதை பாலஸ்தீனம் கடந்து செல்லாது என்பதை உறுதிப்படுத்துகிறது என அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.